நான் சொல்றேன், between the table and between the overflow there is an anointing. பந்திக்கும் நிரம்பி வழிதலுக்கு நடுவா ஒரு ஆண்டவருடைய அபிஷேகத்தின் ஒரு நேரம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, இன்னைக்கு உங்களுக்கு புரியாது. இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரை தலையில எண்ணெய், இந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரை அபிஷேகம். நான் சொல்றேன், அவர் போட்ட சாப்பாடு அது ஒரு வேளைக்கு அவ்வளோதாங்க, திருப்பி பசி எடுக்கும். ஆனால் அவர் தலையில் ஊற்ற அபிஷேகம் நிரந்தரமாக என் வாழ்க்கையில். பந்தி மேலே நம்முடைய ஆசை இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிதா அது இல்லை. ஆண்டவரே, அதற்கு நடுவில் என் தலையில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அந்த தாமதங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், உங்களுடைய நேரத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். பட் நான் ஒப்பு கொடுக்குறேன், என் தலையை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே.